ஹாய் கைஸ். எஸ், நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கம்மிங் வீக்லேருந்து ஒரே வீடியோவாக கம்பைன் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு மண்டே. இது நம்மளோட 90 days சேலஞ்சோட டே 15. எஸ் கைஸ், நம்ம கம்பைன்டாக ஒரே வீடியோவாக இதை மேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 19 minutes வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமா இல்லை லூஸ் பண்ணியிருக்கோமான்னு. பிகாஸ் நம்மளோட எக்ஸ்பயர் டேட்டு முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக 9th மண்டே டேட்டு 6 July. நம்மளுக்கு 9th நம்மளோட அக்கௌண்ட்டு எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ நம்மளோட டே 18 நம்ம அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நம்ம இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோமா இல்லை லூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே டே 15 ஒரு என்ட்ரி கிடைச்சது நமக்கு. 4154 என்டர் ஆகிருக்கோம். நம்மளோட எஸ்ஸில் நான் இதுக்கப்புறம் ஹெவி ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா கிட்டத்தட்ட அக்கௌண்ட் பாஸ் பண்ண இன்னும் ஒரு $100 இருந்தால் போதும். அந்த ரேஞ்ச் வந்தாச்சு. 100 ஒரு 150 இருந்தால் போதும். அந்த ரேஞ்ச் வந்தாச்சு. ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேணான்ட்டு ஒரு ஸ்மால் ரிஸ்கோட இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். நம்மளோட என்ட்ரி 4154. நம்மளோட எஸ்எல் 36. நம்மளோட டார்கெட்டு 130னா அக்கௌண்ட் பாஸ் பண்ணுற கிட்டத்தட்ட அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டார்கெட்டை நான் 130 வச்சுருந்தேன். என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போலயே நம்மளோட டைரெக்ஷனில் மார்க்கெட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ நான் எந்த சேஞ்சஸும் இப்போ வர பண்ணலை. எஸ்எல்லை மட்டும் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதாவது என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு எஸ்எல்லை வச்சாச்சு. ஸோ ரிஸ்க்கு ஃப்ரீ ட்ரேடு. எந்த ஒரு ரிஸ்க்கும் நாம் இந்த ட்ரேடில் எடுக்கலை. $97 கிட்ட ப்ராஃபிட்டில் ரன் ஆச்சு. திரும்ப ரிட்டர்ன் உடனே புல் பேக் ஆகிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலி அது லாஸ்ட்டாக போயிருந்த ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளோ போயிருக்குன்னா 97 கிட்ட மார்க்கெட் போயிருந்தது. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இப்போ ஒரு $50 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். டார்கெட் அடிக்குதா இல்லை எஸ்எல் அடிக்குதா. நான் இதில் இன்னொரு சேஞ்சஸும் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு தேவை இன்னும் ஒரு $150 தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேஸும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எஸ்எல்லை ஒரு $50 கீழே போயிடுச்சுன்னா எஸ்எல்லை மூவ் பண்ணி 50 வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை 75 வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் கைஸ். ஸோ என்னோடய டார்கெட்டை $100 வச்சுட்டேன். என்னோட எஸ்எல்ல
$50 வைக்கிறேன். ஸோ இப்போது ஒன்று 100 இல்லை 50, மொத்தம் நாம் ப்ராஃபிட்டில் இருப்போம். எஸ் கைஸ், $50 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, 100 போல். ஸோ இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே கைஸ், மண்டே நம்ம $50 நம்மளோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 16, அதாவது 90 days சேலஞ்சோட டே 16. இன்னும் நமக்கு 2 days தான் இருக்குது 9ஓட அக்கௌண்ட்டு எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இன்றைக்கி டேட்டு 7 டியூஸ்டே, நம்மளோட 90 days சேலஞ்சோட டே 16. எஸ் கைஸ், நமக்கு தேவை இன்னும் $100 இருந்ததுன்னா அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிவிடுவோம். நம்மளோட என்ட்ரி செட்டப் கிடைச்சா நம்ம என்ட்ரி எடுப்போம். எஸ் கைஸ், நாம் என்ட்ரு ஆயாச்சு. $4123. ஆல்ரெடி சொன்ன போல் நம்ம ரிஸ்க்கு அதிகமாக எடுக்க போகிறதில்ல, லோ ரிஸ்க்காக தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ அந்த டைமில் ரிஸ்க் அதிகமாக எடுத்து இது பண்ணிடக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். 4123 என்னோடய என்ட்ரி, 25 என்னோடய எஸ்எல், அதாவது $18 தான் என்னோடய எஸ்எல் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட $50 வர மார்க்கெட் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஃபுல் பேக் ஆகிட்டுருக்கு. என்னோடய டார்கெட்டை $100 வச்சுருக்கேன். $100 அடிச்சதுன்னா நம்ம அக்கௌண்ட் பாஸ் ஆகிடுவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஃபுல் பேக் கொடுக்குது. நான் என்னோடய எஸ்எல்லை 0ல் வச்சுட்டேன். ஸோ இது ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. 100 0 வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ் கைஸ், நம்மளோட எஸ்எல் கிட்ட ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் டுடே 0 ப்ராஃபிட். லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ 0ல் டியூஸ்டேவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எஸ் கைஸ், 90 days சேலஞ்சோட டே 17 வெட்னஸ்டே, அதாவது 8 ஜூலை. நமக்கு 9ஓட அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இன்னும் 2 ட்ரேட் தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோமா இல்லை லூஸ் பண்ணியிருக்கோமா பார்க்கலாம் கைஸ். நல்ல ஒரு என்ட்ரி செட்டப் கிடச்சிது. ஸோ நாம் இங்கே என்ட்ரு ஆயாச்சு. நம்மளோட எஸ்எல்லை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்விங் ஹைக்கு மேலே வைக்கிறோம். நம்மளோட டார்கெட்டு $100 இருந்தால் நாம் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிவிடுவோம்.
லார்ஜ் சைஸ் மட்டும் கம்மியாக தான் கைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளோட எஸ்எல்லை வந்து கொஞ்சம் மேலே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம லோ ரிஸ்கில் தான் ட்ரேட் பண்ணுங்கனால லார்ஜ் சைஸை கம்மியாக தான் எடுத்திருந்தேன். $25 தான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன் எஸ்எல்லு. நம்மளோட டார்கெட்டு நமக்கு தேவை $100. இப்போதைக்கு மார்க்கெட் இதுவரை மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு நான் ஒரு $50 டார்கெட் வச்சுருந்தேன். பட் ஃப்யூச்சரில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு தேவை $97 வேணும் கைஸ் அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. ஓகே கைஸ், மார்க்கெட் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்னோடய ரிஸ்க்கை 0 ஆக்குறேன். நம்ம பிரேக் ஈவன் பண்ணுறோம். டார்கெட்டு 50. பார்ப்போம் கைஸ். நமக்கு தேவை $100. ஸோ டார்கெட்டை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறேன் கைஸ். we need $90 only. ஸோ என்னோட டார்கெட்டை நான் 90 வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டேயில் நாம் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் நம்ம டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ இது எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா $0 போய் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா டுடே இன்னொரு என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி எடுப்போம் கைஸ் கண்டிப்பாக. எஸ் கைஸ், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னொரு என்ட்ரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக என்ட்ரி போகலாம். ஏன்னா நம்ம 2 days-ஆக நம்மளோட 1% ரிஸ்க்கு கூட நம்ம எடுக்கலை, பிரேக் ஈவன்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு என்ட்ரி கிடைச்சா கூட எடுக்கலாம் கைஸ். எஸ் கைஸ், 214 நம்மளோட ப்ராஃபிட்டு. இன்னும் $86 இருந்ததுன்னா நம்ம அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடுவோம். 214. நாளையோட அக்கௌண்ட்டு எக்ஸ்பயர் ஆகுது. $85 win rate கைஸ். அதாவது நம்ம எடுத்த ட்ரேடு எல்லாமே ப்ராஃபிட் தான், இல்லைன்னா பிரேக் ஈவன். ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வின் ரேட் கைஸ். இதே போல் ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட முடியும். பட் ஆனால் டேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் கைஸ். எஸ் கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதே டே 17 நான் இன்னொரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ $36 நாம் லாஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் பார்த்துருந்தோம் ஒரே ஒரு லாஸ் தான் பண்ணியிருந்தோன்னு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லாஸ் பண்ணிட்டேன். ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாம் 2 days-ஆக தொடர்ந்து பிரேக் ஈவனே பண்ணுறோம். நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு என்ட்ரி நான் எடுத்திருந்தேன், அதெல்லாம் நாம் லாஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இன்னும் தேவை $130. பார்ப்போம் கைஸ். எஸ் கைஸ், தேர்ஸ்டே இதான் நம்மளோட
லாஸ்ட்டு டே இந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட 90 days சேலஞ்சோட டே 18 இன்னையோட அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகுது. பார்க்கலாம் கைஸ், ஒரு என்ட்ரி எடுப்போம் ரிஸ்க் வச்சு. அக்கௌண்ட்டை பாஸ் ஆகிருக்கோமா லாஸ் பண்ணியிருக்கோமா பார்ப்போம். கைஸ் இப்போ வர ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நம்மளோட என்ட்ரியும் டவுன் சைடில் தான் இருக்க போகுது. ஓவராலாகவே நமக்கு ஒரு பெரிய ஃபால் தான் கைஸ். உங்களுக்கே தெரியும் கோல்டோட ரேட்டு நல்லா கம்மியாக இருக்கிறது. ஸோ நமக்கு ஓவராலாகவே மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டுருக்கு. இப்போது கரண்ட் ட்ரெண்டுமே மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரியும் டவுன் சைட்லேயே இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். எஸ் கைஸ், நமக்கு இன்னும் $130 தேவை அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி செட்டப் $130 ப்ராஃபிட்டில் இருக்கணும். எஸ் கைஸ், நம்ம என்ட்ரி ஆயாச்சு. நம்மளோட என்ட்ரி 4071, நம்மளோட SL 76 4076 $60 லாஸில் வச்சுருக்கேன். 0.1 லாட் தான் எடுத்திருக்கோம். தட் மீன்ஸ் 6 பாயிண்ட் மேலே போனாலே SL அடிக்கும், 13 பாயிண்ட் கீழே வந்தாலே ப்ராஃபிட் அடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் என்ன நடந்ததுன்னு. SL $60 வச்சுருந்தேன். என்ட்ரி 4070, ப்ராஃபிட்டு 4057, அதாவது $127. நமக்கு தேவையான கரெக்டான ஒரு டார்கெட்டு. லாஸ்ட்டு 1 ட்ரேடு கைஸ். இந்த அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டு 1 ட்ரேடு ப்ராஃபிட்டா லாஸா? எஸ்கைஸ் கிட்டத்தட்ட $45 மைனஸில் ரன் ஆகிட்டுருக்கு. எஸ்கைஸ், நம்மளோட SL ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம $60 லாஸு. நம்மளோட லாஸ்ட்டு ட்ரேடு இது தான். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸும் 61 ஓவர் கைஸ். இதோட இந்த அக்கௌண்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம இந்த அக்கௌண்ட்டை பாஸும் பண்ணல க்ளோஸும் பண்ணல. ஐ மீன் இந்த அக்கௌண்ட்டை நம்மளால் அந்த டேட்குள்ளே பாஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னையோட இந்த அக்கௌண்ட்டோட இதுவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 116 ப்ராஃபிட்டோட இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எஸ் கைஸ், இந்த அக்கௌண்ட்டை நாம் பாஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இதை விட ஒரு இம்ப்ரூவ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த அக்கௌண்ட்டை நாம் ஒரு ப்ராஃபிட்லேயே இந்த அக்கௌண்ட்டை நாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஓகே கைஸ், see you. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மண்டே ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பை, see you.